கிபி 1000 ஆரம்பித்தது இந்தியாவை நோக்கி கஜினியின் முதல் படையெடுப்பு. ஏன் அப்போது எல்லோருக்கும் முதல் இலக்கு இந்தியா? காரணம் உண்டு. மத்திய ஆசியாவிலும் சரி, ஆப்கானிஸ்தானிலும் சரி, அரேபியாவிலும் சரி, மன்னர்கள் மகுடம் சூட்டிக் கொண்டதும் அவர்கள் கேட்டு மலைத்த கதைகள் இந்தியாவை பற்றித்தான். இந்திய மண்ணில் வெண்ணெய் முட்டும் கோயில்கள், கட்டி முடிக்கப்பட்ட மாளிகள், கொட்டி கிடக்கும் ஆபரணங்கள், இவை பற்றி பலர் விளக்கமாக விவரிக்க, வெறிச்சோடிய பாலைவனத்தையும் கரடுமுரடான மலைத்தொடர்களையும் சூழ்நிலையாக கொண்டு ஆட்சி புரிந்த மன்னர்களின் கண்களில் ஆச்சரியம் பொங்கியதில் ஆச்சரியமில்லை. மாபெரும் குதிரைப்படையோடு காலதாமதம் செய்யாமல் கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தார் கஜினி முகமது. சிந்து நதியை கடந்து பஞ்சாப் பீடமில் அவர் படை புகுந்த பொழுது அதை மடக்கி நின்று எதிர்கொண்டது பஞ்சாப் மன்னன் ஜெயபாலனின் படை. அசுரத்தனமும் அதிபுத்திசாலித்தனமும் கலந்து போரிட்ட ஆப்கான் படையிடம் ஜெயபாலன் வீரர்களின் வீரம் எடுபடவில்லை. முதல் போரிலேயே பெரும் வெற்றி அடைந்தது கஜினியின் படை. வெற்றியைத் தொடர்ந்து வெறியாட்டத்தில் இறங்கினார்கள் ஆப்கான் படையினர். பஞ்சாப் பூமியில் அவர்கள் கொள்ளையடித்த செல்வத்தை அள்ளிக்கொண்டு ஒட்டகங்கள் மீது ஏற்றி வைப்பதில் ஆயிரம் ஆப்கான் வீரர்கள் பல மணி நேரம் செலவிட்டார்கள். வந்த விகத்தில் ஊர் திரும்பினார்கள். ஒவ்வொரு முறையும் இதே கதை, இதே கொள்ளைகள், பிறகு ஊர் திரும்பல். கஜினி முகமதுக்கு இந்தியா மிகவும் பிடித்து போய்விட்டது. கிபி 1000 ஆரம்பித்து அநேகமாக ஆண்டுக்கு ஒரு முறை இந்தியாவின் மீது படையெடுப்பதை பிரத்யேக திருவிழாவாக கொண்டாடினார் கஜினி முகமது. கஜினியின் வாழ்வீச்சில் சௌராஷ்டிரம், சன்னோசி, மதுரா, தானேஸ்வர் நகரங்கள் தரைமட்டமானது. கஜினிக்கு விசித்திரமான ஒரு கொடூர பழக்கம் இருந்தது. அவர் வெற்றி கொண்ட மன்னர்களின் கைவிரல்களை அனைத்தையும் வெட்டி எடுத்துக்கொண்டு ஊருக்கு திரும்புவது. இப்படி தபால் தலைகள் போல அவர் சேகரித்த விரல்களின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கானது.